அந்த சூரியனை சாட்சியா வச்சு இந்த மண்ணுல விளைஞ்ச நெல் எடுத்து பொங்கல் வச்சு எனக்கு படையல் போடணும். அந்த சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையிலேயே அந்த பொங்கல் பொங்கணும். அப்பதான் அதை நான் ஏத்துக்குவேன். பொங்குமா? சொல்லு. நீங்க தான் சாமி அதை முடிச்சு வைக்கணும். மற்றபடி பயபக்தியோட அவ எல்லா விஷயத்தையும் செய்வா. இந்த எல்லா விஷயங்களையும் தடங்கல் இல்லாம முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ பாவம் கழிய ஆத்துல முங்கி எழும்பணும். அப்படி எல்லாம் அவ செஞ்சாதான் அவ தோஷம் விலகும். அதுக்கப்புறம் அவ பாவமெல்லாம் நீங்கி குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாதான் அவ அபிஷேகத்துக்காக ஊத்துற பாலுல என் மனசு குளிர்ந்த மாதிரி உங்க மனசு குளிரும். அவ ஏத்துற விளக்குல உள்ள ஜோதி மாதிரி உன் வீட்டுல ஐஸ்வர்யம் நிலைச்சு நிற்கும். அவ வைக்கிற பொங்கல் பொங்குற மாதிரி உன் குடும்பத்திலையும் சந்தோஷம் பொங்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்படி ஒரு நல்ல வாக்க கேட்கறதுக்கு தான் திரும்பவும் உன் சன்னதிக்கு வந்தோம். உன்னை நம்பி வந்த எங்களை நீ ஏமாத்தல. கருப்பா, நீதான் துணையா இருக்கணும்பா. அம்மா, சாமி உத்தரவை நாங்களும் கேட்டோமா. நாங்க உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். போய் உங்க மருமகளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. சாமி உத்தரவுப்படி எல்லா பரிகாரத்தையும் அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம்மா. எல்லாம் நல்லா நடந்துரும்னு நீ நம்புறது சரிதாயி. ஆனா சாமி சொன்னதையெல்லாம் உன் மருமக சரியா பண்ணிடுவாளா? பண்ணிடுவா சாமி. பண்ணிடுவான்னு நீ சொல்றமா, ஆனா அவ அதுக்கு சம்மதிக்கணுமே. எப்படிதான் உன் கஷ்டத்தை புரிய வச்சு அந்த பொண்ணுகிட்ட நீ சம்மதம் வாங்க போறியோ தெரியல. அந்த கருப்பரோட அருளால எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. நல்லபடியா வேண்டிக்க தாயி. அந்த கருப்பன் உனக்கு துணை இருப்பான்.